கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. God's name will be glorified. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே இந்த நாள் இந்த வேத வசனங்களை நீங்கள் கேட்பதற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். In the name of the Lord, I invite you to listen the word of God. இந்த பலிபீடத்திலிருந்து விதைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் விளைநிலத்திலே ஒரு பெரிய அறுவடையை கொண்டு வரும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். The seeds which you are germinating today will be generating very big blessings. இந்த வார்த்தைகள் கேட்கிற உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் தலைமுறைக்கும் இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமான மழையாக இருக்கும் என்று சொல்லி இயேசுக்குள்ளே நான் நம்புகிறேன். This word of God will bring you blessings for your generations. இது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்திலே விதைக்கிற வேத வசனத்துடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் கல்வாரி அன்பு. That today we are going to meditate the word of God, the love of Calvary. கல்வாரி அன்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to meditate the love of Calvary. இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனுடைய அன்பையும் இந்த கல்வாரி அன்போடு ஒப்பிடவே முடியாது. You cannot compare the love of human beings with the love of Calvary. உன்னை பெற்ற தகப்பனாக இருக்கலாம், Your parent may be there, உன்னை பெற்ற தாயாக your இருக்கலாம், mother may be there, உன்னோடு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், your brothers may be there, உன்னோடு நெருங்கி பழகுகிற நண்பர்களாக இருக்கலாம், your friends may be there, உங்களோடு வேலை செய்கிற உங்கள் உடன் வேலை ஆட்களாக இருக்கலாம். your co-workers may be there. யாருடைய அன்பும் இந்த கல்வாரி அன்புக்கு இணை ஆகாது. My beloved, you cannot compare with all these people's love with the love of Calvary. இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்திலே இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு காரணம் இந்த கல்வாரி அன்பு. Today you are listening the word of God. The reason is the love of Calvary. இந்த கல்வாரி அன்பு என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் இன்றைக்கு ஒரு பாவியான மனுஷனாய் பாவியாகிய மனுஷியாய் நாம் தேவனை விட்டு எங்கேயோ நாம் சுற்றி திரிந்து கொண்டிருப்போம். If the love of Calvary was not there, we will be surviving like sinners. ஆனால் இந்த கல்வாரி அன்பு மட்டுமே தேவனுக்கு அருகாமையிலே நம்மை கொண்டு வந்து தேவனை பார்க்கிற, தேவனோடு பேசுகிற, தேவனோடு பழகுகிற ஒரு நல்ல அருமையான ஜீவியத்தை தந்திருக்கிறது. Only the love of Calvary has given all the blessings for us. நீங்கள் அதை நம்புகிறீர்களா? Do you believe? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கல்வாரி அன்புக்குள்ளே இருக்கிற சில ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்க போகிறோம். Today, beloved, we are going to meditate the blessings of the love of Calvary. பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள், பழைய ஏற்பாட்டிலே பாவம் செய்த மனிதர்கள் தேவனுக்கு பலி செலுத்தினார்கள். In the Old Testament, we study that the sinners offered offerings to the Lord. எல்லா பலிகளையும் ஏற்றுக்கொண்ட இந்த தேவன், The Lord accepted all offerings. அவரே ஒரு பலி பொருளாக, அவரே ஒரு பலியாக தன்னை அர்ப்பணித்த அந்த அன்புதான் கல்வாரி அன்பு. Dear beloved, our Lord became offering to us. இந்த அன்பு மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வராதிருந்திருந்தால் இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை தேவனுக்கு கொடுத்திருக்கவே முடியாது. Dear beloved, we will not have such a worship if the Lord has given that offering. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த கல்வாரி அன்பினுடைய அந்த மகத்துவங்களை, இந்த கல்வாரி அன்பினுடைய அந்த ஆசீர்வாதங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். We should know the blessings of the love of Calvary. இந்த கல்வாரி அன்புக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் புதையல்களை நம்முடைய அக கண் திறந்து பார்க்கும் என்று சொன்னால் ஒருபோதும் நாம் தேவனை விட்டு விலகவே மாட்டோம். If we see the treasures of the love of Calvary, we will not leave the Lord. குளிரானாலும், Even if it is winter, வெயிலானாலும், or if it is very hot, வளர்ச்சியானாலும், if it is growth, தாழ்ச்சியானாலும், whatever it may be, எந்த நெருக்கமானாலும், in all times,
பவுல் சொன்னதை போல, as St. Paul told, தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் we cannot separate from the Lord, love of Lord. என்கிற கேள்விக்குறியோடு நாம் வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழுவோம். In that determination we should live. ஆகவே அதற்கு இந்த அன்பினுடைய ஆசீர்வாதங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். For that we should know the blessings of the love of Calvary. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகமெந்தி எனக்காய் ஏங்கி நிந்தி. தாகம் தாகமெந்தி எனக்காய் ஏங்கி நிந்தி. பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானி. எங்கள் பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானி. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. இந்த கல்வாரி அன்புக்குள்ளே இருக்கிற 4 காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேச போகிறார். Today we are going to study or meditate the beauty, the 4 things about the love of Calvary. முதலாவது நம்மை மன்னிக்கிற கல்வாரி அன்பு. First of all, the forgiving love. இந்த கல்வாரி அன்புக்குள்ளே இருக்கிற அருமையான ஒரு ஸ்பெஷல் காரியம் என்னவென்று சொன்னால், நம்மை மன்னிக்கிற ஒரு சுபாவம். Very important. Love of Calvary is forgiving love. அல்லேலூயா. இந்த கல்வாரி அன்பு உங்கள் இருதயத்தை நெருக்குகிற போது, இந்த கல்வாரி அன்பு உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்கிற போது, உங்களுக்குள்ளே மற்றவர்களை மன்னிக்கிற சுபாவம் தானாகவே வந்துவிடும். This love of Calvary will make you to forgive others. நீங்கள் தடுத்தாலும் அது நிற்காது. Even if you avoid it, you cannot make it. கல்வாரி அன்புக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு மன்னிக்கிற சுபாவம் இருக்கிறது. So the love of Calvary is filled with forgiving love. இந்த கல்வாரி அன்பினாலே தேவ சமூகத்திலே இழுத்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளையே, due to this love of Calvary, the servant of God were loved by the love of God. நீயும் இந்த கல்வாரி அன்புக்கு அஸ்திபாரமாக மற்றவர்களை மன்னிக்கிற சுபாவம் உள்ள ஒரு நபராய் மாற வேண்டும். Dear beloved, you should also follow the love of Calvary and you can start forgiving your friends, relatives. லூக்கா 23:34 நாம் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், போதும், நாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். Bible says, Luke 23:34, forgive them, Father, they don't know what they are doing. ஆண்டவராய் இயேசு கல்வாரி மலையிலே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். The Lord Jesus is hanging on the cross. அவரை அடித்தவர்கள், அவரை வேதனைப்படுத்தினவர்கள், அவரை சிலுவையிலே அறைந்தவர்கள், those who punish him were there. எல்லாரும் அவருடைய பாதத்தின் கீழே சிலுவையின் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். All were standing nearer the cross. இயேசு அவர்களெல்லாம் கவனிக்கிறார்.
Jesus was looking all of them. இயேசு அவர்களை எல்லாம் பார்க்கிறார். Jesus seeing everybody. அதோ இருக்கிறானே, He says, அவன்தான் என்னுடைய வலது கையை சிலுவையிலே வைத்து ஆணி அடித்தான். he only put the nail on my right hand. அதோ நிற்கிறானே, அவன்தான் என் இடது கையிலே ஆணியை வைத்து சிலுவையிலே அறைந்தான். The other one only put the nail on my hand. அந்த மனிதன் தான் என்னுடைய காலை ஒரு காலின் மேலே ஒரு காலை தூக்கி வைத்து சிலுவையிலே வைத்து ஆணி அடித்தான். The other man only nailed my legs. அந்த மனிதன் தான், அந்த போர் சேவகன் தான் என்னை கசையால் அடித்தான். The soldier only had beaten me. இந்த மனிதன் தான் என் கண்ணை கட்டி என் முகத்திலே காரி உமிழ்ந்தான். This fellow only tied my head. இப்படி சிலுவையில இயேசு தொங்கிக் கொண்டிருக்கும் போது, like that while he was hanging on the cross, அவர் திரும்பி பார்க்கிற இடமெல்லாம் அவரை வேதனைப்படுத்தின போர் சேவகருடைய கூட்டம் இருக்கிறது. wherever he saw the soldiers who punished him. இந்த சூழ்நிலையிலே, in that situation, நம்மை நாம் நிறுத்தி பார்த்தால் ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது நமக்கு எரிச்சல் வரும். if you look at others you will feel very sad. ஒவ்வொரு முகத்தை பார்க்கும்போது நமக்கு கோபம் வரும். when you see others you will be feeling angry. வேதனை வரும். you will be feeling very bad. நான் இயேசு அவருடைய முகத்தை எல்லாம் பார்க்கும்போது, on the other hand Jesus while seeing others, அவர்கள் முகங்களெல்லாம் தன்னை வேதனைப்படுத்தின, தன்னை ஆணி அடித்த, தன்னை சிலுவையில் அறைந்த, கசையால் அடித்த ஒவ்வொரு முகங்களையும் இயேசு பார்த்துவிட்டு அப்படியே அவர் பிதாவின் முகத்தை பார்த்தார். during that painful situation, looking all these people, Lord Jesus looked at the Lord. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். He told, Father, forgive them. தன்னை வேதனைப்படுத்தின முகங்களை பார்த்து பிதாவுடைய முகத்திலே சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். Jesus was praying to the Lord, Father, you forgive them. இந்த கல்வாரி அன்பை நாம் உயிருள்ள வரைக்கும் ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும். You have to respect till you die. இந்த கல்வாரி அன்பை நாம் உயிருள்ள வரைக்கும் சல்யூட் பண்ண வேண்டும். As long as you are alive, you have to salute the Lord. நாம் உயிருள்ள வரைக்கும் இந்த கல்வாரி அன்புக்கு உண்மை உள்ள பாத்திரங்களாய் இருக்க வேண்டும். As long as you live, you should be faithful to the love of நம்முடைய கடைசி மூச்சு வரை இந்த கல்வாரி அன்பை ஒருபோதும் மறுதலிக்கவே கூடாது. Till you die, you should not forget the love of Calvary. எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? How many can you say ஆமென்? Amen. கல்வாரி அன்பு மன்னிக்கிற அன்பு. This love of Calvary is a forgiving love. இயேசு முதலாவது அவர்களை மன்னித்து விட்டு பிதாவிடத்தில் ரெக்கமெண்ட் பண்ணுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். After forgiving all these people, he requested prayed the Lord to forgive. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. He said they do not know what they are doing. என்னை ஆணி அடித்தது, என்னை வேதனைப்படுத்தினது, என்னை சிலுவையிலே அறைந்தது, இதெல்லாம் இவர்கள் அறிந்து செய்யவில்லை, அறியாமல் செய்தார்கள். They do not know what they are doing. பிரைஸ் தி லார்ட். இந்த கல்வாரி அன்புக்குள்ளே இருக்கிற அருமையான ஒரு புதையல் மன்னிக்கிற சுவாபம். In this love of Calvary, forgiveness is there. Yes, forgiveness, நல்ல வார்த்தை. forgiveness, அன்பு, லவ். forgiveness என்று சொல்வது அதுல எத்தனை எழுத்து? 11 எழுத்துக்கள் இருக்கிறது மன்னிப்பது. ஆனா அதை ஆண்டவர் 4 எழுத்துக்குள்ள கொண்டு வந்து விட்டார். லவ் எத்தனை எழுத்து? அல்லேலூயா. இது இருந்தா தான் அது வரும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுடைய கல்வாரி அன்புக்குள்ளே மன்னிக்கிற சுபாவம் இருந்தது. This love of Calvary was filled with forgiveness. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சோத்திரம் அந்த கல்வாரி அன்புக்கு கடனாளிகளாய் மாற வேண்டும். Dear beloved, you should have the forgiveness. இந்த கல்வாரி அன்பு உன் பாவத்தை மன்னித்தது உண்மை என்று சொன்னால், dear beloved, if the life of what you call the Calvary has forgiven, நீயும் மற்றவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும். Dear beloved, you have to forgive other people. எப்பொழுது
இயேசு உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மற்றவர்களை மன்னிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் இந்த கல்வாரி அன்புக்கு கடனாளிகளாக நீங்கள் மாறுகிறீர்கள். As Jesus has forgiven your sins, you have to forgive others. அப்பொழுதுதான் இந்த கல்வாரி அன்புக்கு உண்மை உள்ள ஜனமாய் நாம் மாறுகிறோம். Then you will be faithful to the love of Calvary. ஆமென் சொல்ல முடியுமா? ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கல்வாரி அன்பு முதலாவது நம்மை மன்னிக்கிற அன்பு. So the love of Calvary is a love, forgiving love. இந்த கல்வாரி அன்பு மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தேடி வந்து நம்மை மன்னிக்காது இருந்திருந்தால், If the love of Calvary had not forgiven you, நீ ஒரு பரதேசியை போல, நீ ஒரு பைத்தியக்காரனை போல நீ சுற்றி அலைந்து கொண்டிருந்திருப்பாய். you will be roaming somewhere. அல்லேலூயா. அப்படியெல்லாம் நம்மை விடாமல் அழகுபடுத்தி நம்மை அலங்காரப்படுத்தி நம்மை நல்ல செதுக்கி தேவ ஜனமாய் மாற்றினது இந்த கல்வாரி அன்பு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய மன்னிக்கிற அந்த சுபாவம். This forgiveness only made us, blessed us. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. யார் அன்பை நீங்கள் மறந்தாலும் இயேசுடைய கல்வாரி அன்பை என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. Don't forget the love of Calvary. அல்லேலூயா. ஹalleluya. இந்த உலகத்துல எத்தனையோ பேரை ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றி இருப்பது இந்த கல்வாரி அன்புக்குள்ள இருக்கிற இந்த மன்னிக்கிற சுபாவம். The love of Calvary transformed all the people. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். Bible says 1 Corinthians 13 chapter 1 to 8. அதுல முதல் 8 வசனங்கள் வாசிக்கலாம். நான் மனுஷ பாஷைகளையும் யூத பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெள்ளம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவே நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. போதும்மா போதும். 1 Corinthians chapter 13 verses 1 to 8. I may be able to speak the languages of men and even of angels, but if I have no love, my speech is no more than a noisy gong or a clanging bell. I may have the gift of inspired preaching. I may have all the knowledge and understand all secrets. I may have all the faith needed to move mountains, but if I have no love, I am nothing. I may give away everything I have and even give up my body to be burned, but if I have no love, this does me no good. Love is patient and kind. Love is not jealous or conceited or proud. Love is not ill-mannered or selfish or irritable. Love does not keep a record of wrongs. Love is not happy with evil, but is happy with truth. Love never gives up, and its faith, hope, and patience never fail. Love is eternal. There are inspired messages, but they are temporary. There are gifts of speaking strange tongues, but they will cease. There is knowledge, but it will pass. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. இங்கே சொல்லப்பட்ட எல்லா விஷயமும் உங்கள் தகப்பனுடைய அன்பிலே இல்லை, தாயுடைய அன்பிலே இல்லை, உங்களோட பழகின ஒருவருடைய அன்பிலும் இது இல்லை, உங்கள் கணவனுடைய அன்பில் இது இல்லை, மனைவியுடைய அன்பில் இது இல்லை. இது யாருடைய அன்புக்குள்ள இருக்கிறது? கல்வாரி. Dear beloved, now we have seen different types of love, but it's all not there, but it's only available in the love of Calvary. இங்கே சொல்லப்பட்ட இத்தனை குணாதிசயங்களும் இயேசுடைய அந்த கல்வாரி அன்புக்குள்ளே இருக்கிறது. All these beauties are available only inside the love of Calvary. அல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் தி லார்ட். Hallelujah. அது நம்முடைய வாழ்க்கையில இந்த கல்வாரி அன்பை
நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். Dear beloved, we should love the love of Calvary. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கை இந்த கல்வாரி அன்பையே சுற்றி 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 வர வேண்டும். Dear beloved, you should always love the love of Calvary. அப்படி உங்கள் வாழ்க்கை முறை இருக்கும் என்று சொன்னால் உங்களால் பாவம் செய்யவே முடியாது. If it is the case, no, you cannot do sins. உங்களால் மறுபடியும் மறுபடியும் இயேசுவை சிலுவையிலே அறையவே முடியாது. So you will not make any mistake. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. God's name will be glorified. இந்த கல்வாரி அன்புக்குள்ளே இருக்கிற முதலாவது ஆசீர்வாதம் மன்னிக்கிற அன்பு. அது The first beauty of this love of Calvary is forgiveness. எல்லாம் சொல்லாம, இயேசுவே மன்னிக்கின்ற உம்முடைய கல்வாரி அன்புக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்பேற்பட்ட ஒரு பாவியாக இருந்தாலும் தேவன் பரிசுத்தவானை மாற்றி விடுகிறார். See, our Lord makes a sinner into a holy man. எப்பேற்பட்ட ஒரு துன்மார்க்கனாக இருந்தாலும் இந்த கல்வாரி அன்பு அவனை நீதிமானாக மாற்றி விடுகிறது. Love of Calvary makes a man into a holy man. ஆகவே நீங்கள் எந்த ஒரு பாவியான மனுஷனையும் அற்பமாய் நினைக்கவே கூடாது. So don't consider any sinner as nothing. எப்பேற்பட்ட பாவியான மனுஷனையும் ஒரு இமைப்பொழுதிலே தேவன் உடைய இந்த கல்வாரி அன்பு பரிசுத்தமான பிள்ளையாய் மாற்றிவிடும். Lord, the love of Calvary can transform one sinner into a holy man. ஒருவரையும் தீர்ப்பிடாதிருங்கள். Don't judge anybody. மற்றவர்களுக்காக ஜெபிப்பதுதான் நம்முடைய வேலை. Everybody. அதுதான் நம்முடைய வேலை. That's our duty. இயேசுவே உம்முடைய கல்வாரி அன்புக்குள்ள இந்த மனிதனை ஒப்புக் கொடுக்கிறேன். You pray for the other people. இயேசுவே உம்முடைய கல்வாரி அன்புக்குள்ள இந்த பிள்ளையை ஒப்புக் கொடுக்கிறேன். You pray for all the children. அப்படி ஜெபிப்பதுதான் நம்ம மேல விழுந்த கடமை. That is our duty. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கல்வாரி அன்புக்குள்ளே இருக்கிற முதல் ஆசீர்வாதம் ஸ்தோத்திரம், மன்னிக்கிற சுபாவம். So the first blessing which is present in the love of Calvary is forgiveness. இரண்டாவது, இந்த கல்வாரி அன்பு நம்மேல் தாகமா இருக்கிற அன்பு. Secondly, the love of thirsty with us. வாசிக்கலாம் யோவான் 19ஆம் அதிகாரம், யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். John chapter 19 verses 28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். Jesus, knowing that all was now finished, said in fulfillment of the scripture, I am thirsty. இயேசு சிலுவையிலே சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமான வார்த்தை. Jesus, when he was hanging there on the cross, whatever he told, all very very important. இயேசு சிலுவையிலே சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய கல்வாரி அன்பை வெளிப்படுத்துகிறது. All the words he told when he was hanging on the cross are very very important. இங்க இயேசு சொல்லுகிறார், தாகமாய் இருக்கிறேன். Jesus here says, I am thirsty. தாகமாய் இருக்கிறேன். I am thirsty. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கல்வாரி அன்பு நம்மேலே ஒரு தாகத்தை வெளிப்படுத்துகிறது. This love of Calvary reveals the love of thirsty with us. நாம் எந்த நிலைமையில இருந்தாலும், whatever situation we may be, நாம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும், whatever circumstance, எங்கே இருந்தாலும், wherever we are, அந்த கல்வாரி அன்பு நம்மேல தாகமா இருக்கிறது என்கிற அறிவு நமக்கு வேண்டும். The love of Calvary having love of thirsty with us. அல்லேலூயா. அவர் மேகத்திலே வருகிற போது, when he comes on the cloud, அவரோடு நம்மை கொண்டு சேர்க்கிற வரைக்கும் அவருடைய தாகம் ஒருபோதும் தணியாது. as long as he takes us to the paradise, he will be having the love of thirsty. அதற்காகவே ஆவியானவர் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோடு போராடி கொண்டிருக்கிறார். That is why the Holy Spirit is struggling with. ஆகவே இந்த கல்வாரி அன்பு ஒவ்வொரு நிமிஷம் உங்களோடு இருக்கிறது, போராடி கொண்டே இருக்கிறது. That is why the love of Calvary is always with you. அல்லேலூயா. எங்க நீ ஓடினாலும் இந்த அவருடைய தாகம் உன்னை பிடித்து அவருடைய சமூகத்திலே கொண்டு வருவதற்கு காரணம் அவருடைய கல்வாரி அன்புதான். Dear beloved, wherever you go, the love of Calvary will bless you. அல்லேலூயா. Praise the Lord. கர்த்தர் நல்லவர்.
இன்றைக்கு ஒரு ஆச்சரியம். Today I am telling you a surprise. சோத்திரம். நான் ஒரு வீட்டில் காலையில் 5:30-6 மணிக்கெல்லாம் போய்விட்டேன். Today morning 5:30 to 6 I went to your house. இன்றைக்கு 5:30-6 மணிக்கு ஒரு வீட்டிலே போய்விட்டேன். Today only I went. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். They were surprised காரணம் கல்வாரி அன்பு. because of the love of Calvary. அல்லேலூயா. இயேசு அவர்கள் மேல் எவ்வளவு தாகமா இருக்கிறார் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். They came to know that the love of Calvary, having the love of thirsty with them. Praise the Lord. Praise the Lord. எங்க நாம் ஒளிந்திருந்தாலும் அவர் நம்மேல் தாகமா இருக்கிறபடியினால் சோத்திரம் நம்மை அவர் தேடி வருவார். Dear beloved, wherever you are hiding, the love of Calvary will be coming to you. சொல்லம் அல்லேலூயா. நீங்கள் முற்றிலும் பரிசுத்தமாகிற வரைக்கும், Till the time you become holiness, நீங்கள் ஒரு ஜெப வீரனாய் மாறுகிற வரைக்கும், till the time you become prayer warrior, உன் பெயர் விசுவாசிகளின் பட்டியலில் எழுதப்படுகிற வரைக்கும், till the time your name is written in the Jiva Puttagam, உன்னுடைய குட் நேம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிற வரைக்கும், as long as your name come to that book of லைஃப் life, இந்த கல்வாரி அன்பு உங்கள் மேல் தாகமா இருந்து கொண்டே இருக்கும். love of Calvary will be having the love of thirsty on us. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஒரு சகோதரன் சொன்னார், எனக்கு கடல் தொழில் பல நாட்கள் நான் கடலில் இருக்க விரும்பவில்லை. Dear beloved, one gentleman told, I am not very much interested to be in the sea for many. எங்க போனாலும் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர வேண்டும். I want to come to the church on Sunday. அந்த மனிதனுடைய வார்த்தையிலே நான் கல்வாரி அன்பை நான் பார்த்தேன். I saw the Calvary, love of Calvary in his mind. அந்த மனிதனுடைய வார்த்தையிலே இயேசுடைய அந்த கல்வாரி அன்பின் அந்த தாகத்தை பார்க்க முடிந்தது. I was able to see the love of Calvary from him. அல்லேலூயா. இன்னொரு மனிதனோடு பேசிக் கொண்டிருந்தேன். I spoke to another gentleman. அவர் சொன்னார், He told, நான் கடல் தொழிலுக்கு போகவில்லை. I am not going to the sea by fishing காரணம் என்னவென்று சொன்னால், because போனால் நான் இந்த வார திருவிருந்துக்கு வரவே முடியாது. if I go to the duty, I cannot come to the. திருவிருந்து எடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் தொழிலை ஸ்டாப் பண்ணிவிட்டேன் என்று சொன்னார். That is why he stopped the business. அதாவது அந்த மனிதனில் உண்மையிலே அந்த கல்வாரி அன்புக்குள்ளே இருந்த இயேசுடைய தாகத்தை உணர்ந்து கொள்ள முடிந்தது. I could see the love of Calvary on him. Praise the Lord. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். God is good. இந்த கல்வாரி அன்பு எப்பொழுதும் நம்ம மேல எப்படி இருக்கிறது? தாகமா இருக்கிறது. The love of Calvary is always having the love of thirsty with the honest. சோத்திரம். யார் உங்களை விசாரித்தார்களோ விசாரிக்கலையோ, இந்த கல்வாரி அன்பு ஒவ்வொரு செகண்டும் உங்களை விசாரிக்கிறது என்கிற ஒரு அறிவு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள். Dear beloved, always the love of Calvary is carrying you. நம்புறீங்களா? Do you believe? நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? அல்லேலூயா. Are you able to follow me? மனித அன்பெல்லாம் உங்களை விசாரிக்கும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. எந்த அன்பு விசாரிக்கிறது? நம்ம மேல தாகமா இருக்கிற கல்வாரி அன்பு நம்ம என்ன செய்யறது? எப்பெல்லாம் விசாரிக்கிறது? ஒவ்வொரு செகண்டும் அது விசாரிக்கிறது. Dear beloved, only the love of Calvary is carrying you all the time. அல்லேலூயா. அவர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கிற வரைக்கும் இந்த அன்பு ஒருபோதும் தனியவே தனியா. Till the time he takes you to the paradise, he will not leave you. மனிதனுடைய அன்பெல்லாம் ஒருவேளை நாம் மரித்து போனால் கல்லறை வரைக்கும் வரும். See, the human love will come to the burial ground. கல்லறையிலே வைத்து அடக்கம் செய்த பிறகு நேரம் ஆக ஆக சூரியன் அஸ்தமிக்க எல்லாரும் வீட்டுக்கு போய் விடுவார். After the burial, everybody will go home. நடுராத்திரி உங்கள் குடும்பத்தில் யாரும் எழுந்து ஐயோ அவர் தனியாக அங்க இருக்கிறார் என்று சொல்லி விசாரிக்க அங்கே யாரும் வர மாட்டார்கள். Dear beloved, during midnight, nobody will go to the place. ஆனால் இந்த கல்வாரி அன்பு நாம் மரித்தாலும் அவர் வரும்போது நம்மை எழுப்பி அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். Dear beloved, the love of God is always loving us. அவ்வளவு நம்மேல தாகமா இருக்கிற இந்த கல்வாரி அன்பை நாம் ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும். The love of Calvary is always having love of thirsty with us, so we have கையத்தடி மயப்படுத்தலாமா? கரணத்தடி. அல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது மன்னிக்கிற
அன்பு. First of all, forgiving love. மன்னிக்கிற அன்பு. அந்த அன்பை போல நம்ம யாரும் மன்னிக்கவே முடியாது. Nobody can forgive like this love. சோத்திரம். அவர் நம்மை அவர் மன்னிக்காது இருந்தால் இன்னைக்கு நம்ம அவருடைய பிள்ளை அறிஞ்சிருக்க முடியாது, வந்திருக்கவே முடியாது. If he had not forgiven, we could not have become the child of God. பழைய ஏற்பாட்டு ஆராதனை முறையில பாத்தீங்கன்னு சொன்னா பிரகாரம் என்ட்ரன்ஸ், பிரகாரம். If you see in those days in the Olden Testament, their entrance, மகா பரிசுத்த ஸ்தலம், holy place, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், most holy place. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை உள்ளே பலி செலுத்த போகிறான். Dear beloved, the priest will go once in a year into there to conduct the prayer. ஆனால் அவன் பாவம் செய்து உள்ளே போனால் உள்ளே அவன் மரித்து விடுவான். Dear beloved, if he had made any sin, he will be dying there. ஆகவே போகும்போதே கயிறை கட்டி தான் அனுப்புவார்கள். So when the priest is getting inside, they will tie a rope and he will get inside. மரித்தால் இங்கே வந்து இழுத்து விடுவார்கள். After the in case if he happens to die, they will pull him. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு ஜெப வீட்டில், ஒரு ஜெப ஆலயத்தில் அப்படிலாம் நடந்த ஒரு ஆள் அங்கே உள்ள போறார், மகா பிரதான ஆசாரியன் உள்ள போகிறார், மரித்து விட்டார், கயிறை இழுக்கிறாங்க, அப்படியே பாடி வெளியே வருகிறது, எப்படி இருக்கும்? Dear beloved, kindly imagine about that. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா இயேசு காடியை வாங்கின பின்பு போதும், முடிந்தது என்று சொல்லி அவர் சொன்னார், முடிந்தது. When Jesus had received the sour wine, he said, "It is finished." It is finished. எல்லாம் முடிந்தது. இந்த கல்வாரி அன்பு நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற அன்பு. The love of Calvary is doing everything for us. உங்களால் செய்ய முடியாத உங்களுடைய காரியங்களை இந்த கல்வாரி அன்பு செய்து முடிக்கும். Dear beloved, whatever you cannot do, the love of Calvary will do for you. இது இப்படி நடந்தால் நன்றாக இருக்கும். You may think differently. இது இப்படி நடந்தால் நன்றாக இருக்கும். You may be thinking in so many ways. என்று நினைக்கிற எல்லா காரியங்களையும் இந்த கல்வாரி அன்பு நமக்காக செய்து முடிக்கும். But the love of Calvary will do for you. சங்கீதம் 138 8வது வசனம் வாசிங்கள். Psalms 138:8. சங்கீதம் 138 8 வாசிங்கள். தெரிந்த வசனம். கர்த்தர் எனக்காக, சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். You will do everything you have promised, Lord. சிலுவையிலே நமக்காக இரத்தத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து நமக்கு ரட்சிப்பை தந்தவர் நிச்சயமாய் நமக்காக எல்லா உதவியும் செய்வார். See, the love of Calvary will do anything and everything for you. Hallelujah. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். சூரியன், சந்திரன், வானம், பூமி, சமுத்திரம், அதில் உள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காகவே சிருஷ்டித்திருக்கிறார். Dear beloved, Lord has created everything for you. சூரியன் காலையில உதிப்பது யாருக்காக? நமக்காக. Dear beloved, the sun rises in the morning, it is for you. சூரியன் சாயங்காலத்திலே மறைவதும் யாருக்காக? நமக்காக. Dear beloved, the sun sets in the evening, is for you. அல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய எல்லா இயற்கை வளங்களையும் தேவன் நமக்காகவே சிருஷ்டித்திருக்கிறார். The Lord has provided everything for you. பின் ஏன் நாம் கவலைப்பட வேண்டும்? Why you are worrying? நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு ஒரு கல்வாரி அன்பின் தேவன் இருக்கிற போது நாம் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. Dear beloved, you don't worry for anything because the love of Calvary is ready to do anything and everything for you. Hallelujah. Praise the Lord. கவலைப்படுகிறவர்கள் இன்னும் சரியாக அந்த கல்வாரி அன்புக்குள்ளே தேவன் எல்லாம் முடிந்தது என்று சொன்ன அந்த வார்த்தையை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார் என்று தான் நான் சொல்வேன். Dear beloved, if you have not known the entire that the love of God, love of Calvary, you will be worrying. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் கல்வாரி அன்பு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறது? கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா.
ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். மூன்றாவது, இந்த கல்வாரி அன்பு நமக்காக எல்லாவற்றையும் செய்து பிடிக்கும். Thirdly, the love of Calvary does the love that does everything for you. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த இயேசு சிலுவையிலே சொன்ன முடிந்தது என்கிற அந்த வார்த்தைக்குள்ளே நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. Dear beloved, it is finished. This word has everything for you. உங்களுக்கு என்ன வேண்டுமோ எல்லா ஆசீர்வாதமும் அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. எல்லாத்தையும் முடித்து வைத்திருக்கிறார். Dear beloved, everything needed for you, it is in these words. அவரை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு என்ன தேவை, அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை, எல்லாமே அங்க இருக்கு. மனுக்குலத்துக்கு என்ன தேவை, எல்லாம் அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கு. Dear beloved, all your requirements are there. இயேசுவிடத்திலே நீர் அதை முடிக்கவில்லை, இயேசுவே நீங்கள் இதை சரியாக முடித்து வைக்கவில்லை என்று சொல்லி நாம் கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு அவர் ஜீவனை கொடுத்து எல்லாவற்றையும் முடித்து வைத்திருக்கிறார். Dear beloved, Lord has done everything for you. அல்லேலூயா. By this Calvary love. அல்லேலூயா. கல்வாரி அன்பு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற அன்பு. The love of Calvary has done everything for you. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையிலே எல்லாம் நன்மையாகவே நடக்கும். Dear beloved, everything will be going very well in your life. நீங்கள் அந்த கல்வாரி அன்புக்குள்ளே கடந்து வாருங்கள். You come inside the love of கல்வாரி அன்புக்குள்ளே உங்களை சரியாக நீங்கள் நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். You get in the love of Calvary, he will direct you. அந்த அன்பு உங்களுக்காக யாவையும் செய்யும். That love of Calvary will do everything for you. ஸ்தோத்திரம். புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்காக எனக்காக அந்த அன்பு ஜீவனையே கொடுத்திருக்கிறது. The love of Calvary has given his own life for us. உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த கல்வாரி அன்பு அன்றன்றைக்கு தேவையான அப்பத்தையும் தண்ணீரையும் தராதா? Don't you believe that the love of Calvary will you give bread and butter every day? அன்றன்றைக்கு நமக்கு தேவையான வஸ்திரத்தை தராதா? Don't you believe the love of Calvary will clothe you? நம் தேவைகளை சந்திக்காதா? He will meet all your needs. அல்லேலூயா. எல்லாமே அந்த கல்வாரி அன்பு நமக்காக ஸ்தோத்திரம் செய்து கொடுக்கும். The love of Calvary will do everything for you, beloved. பிரைஸ் தி லார்ட். மனிதனுடைய அன்பெல்லாம் ஒரு நாள் என்ன செய்யும்? மாறிவிடும். All human love will be changed. கணவனுடைய அன்பு, ஒரு பாட்டில் கணவனுடைய அன்பு என்ன செய்யுமாம்? கரைந்து விடும். Husband's love will be changed. மனைவியுடைய அன்பு மறைந்து விடும். Wife's love will be changed. நண்பனுடைய அன்பு நழுவி போய்விடும். Love will be changed. அல்லேலூயா. ஆனா மாறாத அன்பு யாருடைய அன்பு? இயேசுடைய கல்வாரி அன்பு. Unchanging love is the love of Calvary. பிரைஸ் தி லார்ட். அந்த அன்புக்குள்ளே நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும், இன்னும் சொல்ல போனால் உங்கள் தலைமுறையையும் அந்த அன்புக்குள்ளே நீங்கள் மறைத்து வையுங்கள். Dear beloved, inside the love of Calvary you should be there. அந்த அன்பு உங்களுக்காக எனக்காக யாவையும் செய்து பிடிக்கும். The love of Calvary will do everything for you. இயேசு சிலுவையிலே சொன்ன எல்லாம் முடிந்தது, it is finished, அந்த வார்த்தையை அடிக்கடி நீங்கள் தியானிக்க வேண்டும். You should always meditate these beautiful words, it is finished. என்னால் இதை செய்ய முடியவில்லையே, என்னால் அதை செய்ய முடியவில்லையே, எனக்கு அது நடக்கவில்லையே என்கிற ஒரு சோதனை வரும்போதெல்லாம் நீங்கள் கல்வாரி அன்புக்கு நேராக திரும்பி இயேசு சொன்ன அந்த வார்த்தையை எல்லாம் முடிந்தது அது நினைக்கணும். Dear beloved, whenever you have upsets, you always think about the love of Calvary. ஸ்தோத்திரம். சொல்லும் அல்லேலூயா. அப்ப முதலாவது இந்த கல்வாரி அன்பு நம்மை மன்னிக்கிற அன்பு. First of all, the love of Calvary, forgiving love. இரண்டாவது இந்த கல்வாரி அன்பு நம்மேல் தாகமா இருக்கிற அன்பு. Secondly, the love of Calvary is a love of thirsty with us. மூன்றாவது இந்த கல்வாரி அன்பு நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற அன்பு. Thirdly, the love of Calvary is a love that does everything for us. நான்காவது நம்மை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கிற அன்பு. Finally, the love of Calvary that takes to the paradise.
இந்த கல்வாரி அன்புதான் நம்மை தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்யும், கொண்டு போய் சேர்க்கும். நம்புறீங்களா? Dear beloved, this love of Calvary is taking to us to. அல்லேலூயா. இந்த கல்வாரி அன்புதான் ஒரு மனிதனை எங்க கொண்டு போகிறது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு. எப்படி இந்த உலகத்திலே கல்வாரி அன்பு ஒரு மனிதனை சபைக்குள்ளே கொண்டு வருகிறதோ அதுபோல இந்த அன்பு அவருடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்யும், கொண்டு போகும். Dear beloved, as you have come inside the church, the love of Calvary is taking to the paradise. ஒரு அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. Praise the Lord. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு கல்வாரி அன்புக்கு கடனாளிகளாய் மாற வேண்டும். Dear beloved, from today onwards you should be within the love of Calvary. உங்களுடைய கடைசி மூச்சு வரைக்கும் இந்த கல்வாரி அன்புக்கு கடனாளிகளாகவே இருக்க வேண்டும். Till your death you should be with the love of Calvary. நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் தலைமுறையும் இந்த கல்வாரி அன்புக்கு கடனாளிகளாகவே வாழ வேண்டும். Dear beloved, not only you, your entire family should be with the love of Calvary. அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் தேவை. It is very much needed. அல்லேலூயா. Praise the Lord. நான்காவது, இந்த கல்வாரி அன்பு நம்மை தேவனுடைய ராஜ்யத்திலே கொண்டு சேர்க்கிற அன்பு. Finally, fourthly, the love of Calvary is it takes to the paradise. லூக்கா 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். Bible says in Luke 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். Jesus said to him, one of the criminals who was hanging there, I promise you that today you will be in paradise with me. இயேசுவோடு கூட சிலுவையிலே அவருடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 2 கள்வர்களே சிலுவையிலே அறைந்திருந்தார்கள். Dear beloved, on both sides there were 2 criminals. ஆனால் ஒரு குற்றவாளி இயேசுவை இகழ்ந்தான். See, one criminal was arguing with the Lord. ஆனால் இன்னொரு குற்றவாளியோ இயேசுவிடத்திலே சொன்னான், நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது அடியேரை நினைத்தருளும் என்று சொன்னான். Dear beloved, but the other criminal was praying to the Lord, Lord, when you are in the paradise, remember me. இயேசுவுடைய ராஜ்யத்துக்கு மேலே நம்பிக்கை வைத்து He had the faith with the paradise. அந்த குற்றவாளிக்கு மேலே இயேசுடைய கல்வாரி அன்பு கடந்து செல்கிறது. The love of Calvary get into the criminal, the second criminal. அந்த கல்வாரி அன்பு அன்றைக்கு அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறது. The love of Calvary is giving a word of God. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசிலே இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். Today you will be with in the paradise. அன்றைக்கு அவனுக்கு டிக்கெட் ஓகே ஆயிற்று. He was confirmed on that day. அல்லேலூயா. அந்த ஸ்பாட்ல சிலுவையில தொங்கும் போதே டிக்கெட் பரலோகத்துக்கு போக டிக்கெட் அவனுக்கு ஓகே. He was confirmed on that time itself. இதுதான் கல்வாரி அன்பு. This is the love of Calvary. இதுதான் லவ் ஆஃப் கால்வரி. இதுதான் கல்வாரி அன்பு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த அன்பு நமக்கு நம்ம கண் முன்னால இருக்கும். இந்த அன்பை நாமும் நம்ம கண் முன்னால நிறுத்தி வாழ்வோம் என்று சொன்னால் நமக்கும் தேவனுடைய ராஜ்யம் நிச்சயமாய் கிடைக்கும். Dear beloved, remembering this love of Calvary, if you live, if you can be there in the paradise. தேவப்பிள்ளையே, நீ எதை இழந்து போனாலும் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதைப்படு. Dear beloved, you may lose anything and everything, but kindly don't lose. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் இழந்து போகும்படிக்கு பிசாசு நம்மேல எந்த ஆங்கிள் வந்து மோதினாலும், see, the Satan is always fighting with us. நாம் உடையாத ஒரு மலையை போல சோத்துறோம், ஒரு பர்வதத்தை போல கர்த்தருக்குள்ள நாம் உறுதியா இருக்க வேண்டும். But we should be with the love of Calvary. மலைக்கு மேல ஒரு தலையை வைத்து ஒருவர் மோதினால் தலை தான் என்ன செய்யும்? அதுபோல பிசாசு நம்ம மேல வந்து மோதுகிற போது அவன் தான் நொறுங்கி போக வேண்டும். Dear beloved, your faith should be very strong. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பர்வதத்தை போல மலையை போல தேவன் நம்மை அஸ்திபாரப்படுத்துவாராக. See, the love of Calvary has given a very big foundation. இந்த கல்வாரி அன்பு நம்மை அப்படி அஸ்திபாரப்படுத்துவதாக.
This love of Calvary is having a big, it should give you a big foundation for you. அல்லேலூயா. அப்போ இந்த கல்வாரி அன்புதான் நம்மை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கும். Dear beloved, this love of Calvary is taking to the paradise. அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. இந்த ராஜ்யங்கள் எல்லாம் என்ன செய்யும்? சாய்ந்து விடும். Everything will be destroyed. இந்த ராஜ்யங்கள் எல்லாம் அழிந்து போகும். All will be destroyed. தேவனுடைய ராஜ்யம் அழியாது. But the paradise will அந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்கார பிள்ளைகளாக இந்த அன்பு நம்மை மாற்றிக் கொண்டே இருக்கிறது. This love of Calvary is transforming us suitable for the paradise. பயப்படாதீங்க. Don't worry. தைரியமா இருங்க. Fear not. எதை கண்டும் பயப்படாதீங்க. Don't fear. நெப்போலியன் பெரிய ஒரு போர் வீரன். The great Napoleon said once. கிரேட் நெப்போலியன் பெரிய போர் வீரன், எத்தனையோ யுத்தத்தில் ஜெயம் எடுத்தவன். He has conquered many wars. ஆனால் கடைசியிலே அவன் யுத்தத்திலே தோல்வியை தழுவி சிறைப்பட்டு கெலினா தீவிலே சிறை வைக்கப்பட்டான். Dear beloved, once he failed in the war and he was put in the jail. அவ்வளவு ஒரு பெரிய வீரனுக்கு இருதயத்திலே ஒரு சின்ன பயம். At that time he had a small fear. என்ன என்று சொன்னால் பூனையை பார்த்தா அவனுக்கு பயம். He'll be afraid of the cat. ஒரு நெப்போலியன் 40,000 யுத்த வீரருக்கு சமம். Dear beloved, the one Napoleon is equal to 40,000 soldiers. ஆனா ஒரு பூனையை பார்த்தா அவருக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. But this great Napoleon was afraid of a chota cat. கடைசி நடந்த யுத்தத்திலே எதிராளி ஒரு 40-50 பூனையை நெப்போலியன் பார்க்கும்படியா விட்டுட்டான். See, in order to defeat him, the opponent brought 40-50 cats in front of the யுத்த Napoleon. காலத்திலே 30-40 பூனைகள் வந்த உடனே இவனுக்கு அதை பார்த்த உடனே யுத்தம் செய்யவே முடியாம ஒரு On பயம். seeing this 40-50 number of cats, he was upset. பெரிய பெரிய படைகளுக்கெல்லாம் பயப்படாத அவன் பூனையை கண்டு மிரண்டு போனான். These cats made him upset. அதுபோல தேவ பிள்ளைகளே, சோத்திரம், பிசாசுக்கு பயப்படாதிருங்கள். So dear beloved, don't worry for this Satan. எந்த ரூபத்தில் அவன் வந்தாலும் நாம் பயப்படவே கூடாது. He may come in different ways and means. எந்த ரூபத்தில் எந்த இமேஜ்ல எந்த ஃபார்ம்ல உங்களுக்கு எதிரே வந்தாலும் நீங்கள் அவனை கண்டு பயப்படவே கூடாது. Dear beloved, don't worry for this Satan. அல்லேலூயா. Hallelujah. அவனுடைய வேலையை நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய் சேரவே, ஏன்னா அவன் அங்கிருந்து கீழே விழுந்தவன். He is always interested and trying to pull us down to the hell. ஆக நீங்கள் பயப்படாமல் தைரியசாலிகளாக இருப்பதற்கு கல்வாரி அன்புக்குள்ளே இருங்கள். Beloved, Sotram. be always inside the love of Calvary. மன்னிக்கிற அந்த கல்வாரி அன்புக்குள்ளே, Forgiving love. நம்மேல் தாகமா இருக்கிற அந்த கல்வாரி அன்புக்குள்ளே, Always be within the love of Calvary. நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற அந்த கல்வாரி அன்புக்குள்ளே This love of Calvary will do everything for நாம் you. நம்மை சரியாய் நிறுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் If you are inside the love of அந்த Calvary, கல்வாரி அன்பு நம்மை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கும். this love of Calvary will take you to the paradise. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். God is good. ஸ்தோத்திரம். கல்வாரி அன்புக்கு மட்டும் நீங்கள் கடனாளிகளாக, அந்த அன்புக்கு மட்டும் கடைசி வரை அடிமைகளாக என்ன செய்ய வேண்டும்? வாழணும். Dear beloved, you should be only faithful to the love of Calvary. சுத்தமான அன்பு. எப்படிப்பட்ட அன்பு? சுத்தமான. It is a pure love. 1 கொரிந்தியர் 13 பார்த்த எல்லா அந்த குவாலிட்டிஸும் அந்த கல்வாரி அன்புக்கு தான் இருக்கிறது. Dear beloved, all the good qualities are in the love of Calvary. அந்த சுத்தமான கல்வாரி அன்புக்குள்ள சோத்திரம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் அப்படி நிறுத்தி வாழ பழகுங்கள். Dear beloved, you and your family always be with the love of Calvary. Live. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you. நல்லா எழுந்திருக்கலாமா? சோத்திரம்.